நேத்தெல்லாம் சட்டசபையெல்லாம் சூடு பிடித்து அடிதடியா பாயிற அளவிற்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் கேள்விகள் எழுப்புறது தான். அன்னைக்கான சூழ்நிலை இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கும் பொழுது வாய் திறக்காமல் இருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்கு. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மாத்திருவேன், ஒரு சொடக்கு போட்டா மாறுற மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டுல போதையை ஒழிச்சிருவேன் அப்படின்னாரு. ஒரு மாத காலத்தை மக்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம 40வது நாள் கிட்ட கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை ஆண்டு காலத்துல தமிழ்நாடு சந்திச்ச குற்றங்களை விட இன்னைக்கு இந்த ஒரு மாத காலத்துல நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். இது திமுக ஆட்சியிலும் இப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலும் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுல செயல்பட்டாங்க. ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால குற்றங்கள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது. ஆனா தாவேகாவினுடைய ஆட்சியில எல்லா நபர்களுக்குமே ஒரு அசால்ட்டா இருக்காங்க. இப்போலாம் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து என்டர்டைன் ஆகிறத விட மினிஸ்டர்ஸோட ஸ்பீச்சை கேட்டு என்டர்டைன் ஆகிறது தான் அதிகமாயிருச்சு. ஏன்னு சொன்னால் எந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்குமே அவங்களுடைய துறை சார்ந்த வேலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. முதல் தடவையாக நீங்கள் தேர்தலில் வந்தாலே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உங்களை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறாங்கன்னா இது எல்லாமே எதன் அடிப்படையில்? விஜய் சொன்னாரு என் ஆட்சியில் ஊழலே இருக்காதுன்னு சொன்னாரு, அதை நம்பி தானே இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஸ்டின் ஆக்குறீங்கல்ல. இந்த ஃபோட்டோ தான் பிரச்சனையாகுது. ஸ்கூல்லலாம் ஃபோட்டோ வைக்க சொல்கிறாங்க, ஸ்கூல் பசங்ககிட்ட போய் அரசியல் திணிக்கிறாங்க, தாவேகா இனிஷியேட் பண்றாங்க. இது ஒரு தப்பான முன்னுதாரணங்கள். இது எப்படி எடுத்துக்கிறது? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நினைக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய அதிகாரியும் பல விஷயங்கள் சொல்றாரு. நம்ம அமைச்சர் அங்க நின்றுகிட்டு அவர் சொல்றதை எதுவுமே கேட்காம இப்படியே சுத்தி சுத்தி தலையை பார்த்துட்டு லாஸ்டா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல சிஎம் போட்டோ எங்க? அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. ஆய்வுக்கு போனது சிஎம் போட்டோவை தேடியா இல்லாட்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை கேட்கறதுக்கா? 30,000 கோடி 40,000 கோடி லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றவன் உட்காந்து ரீல்ஸ்லயா பாத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அட்வொகேட்னு சொல்றதை விட இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே உடைய ஒருங்கிணைப்பாளர் யாசர் அரஃபத் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ டக்குன்னு அட்வொகேட்டா ஒரு திமுகவுடைய ஆதரவாளர்னு இல்லைன்னா திமுக கொள்கையின் ஆதரவாளராக நம்ம சில பேட்டிகள்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜென்சி டிஎம்கே, அதான் நாங்கள் அஃபீஷியலாக நாங்கள் ஒரு டிஎம்கேவுடைய நபர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி போய் இணைஞ்சிட்டிங்களா? இடையில நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்தேன். இல்லை, ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பல நபர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, டெவலப்பிங் மைண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் அப்படிங்கிற பேரில் தான் அதை நாங்கள் இயக்குறோம். எதுக்காகன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும், அரசியல் சார்ந்த அறிவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு இயக்கமாக தான் கட்டமைக்க நினைக்கிறோமே தவிர திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா வகையிலுமே ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு இயக்கமாக கட்டமைக்க முயற்சி பண்ணல. ஓகே, இன்றைய இளைஞர்களுடைய அரசியல் அதை மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க? சரி, மேபி நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு அரசியல் இப்போ நேத்தெல்லாம் சட்டசபையெல்லாம் சூடு பிடித்து அடிதடியா பாயிற அளவிற்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் கேள்விகள் எழுப்புறது தான். இப்போ அன்னைக்கான சூழ்நிலை இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கும் பொழுது வாய் திறக்காமல் இருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்கா? ஏன்னா தொடர்ந்து மின்வெட்டு போராட்டங்கள், சாலைகளில் முழுக்க மின்வெட்டு போராட்டங்கிற ஒரு களமாக மாறி இருக்கிறதே ஒரு மாதத்தில் போராட்ட களமாக மாறுற அளவிற்கு தாவேகா அரசு மோசமாக செயல்படுதா, அல்லது இல்லது முந்தைய அரசு செய்து வைத்த விஷயத்தால இப்படி நடக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு மாசம் தான் ஆயிருக்கு அவங்க அப்போ ஒரு மாசத்துல அவங்களுக்கு பண்ண தெரியலன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இவங்க வருவாங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்தோன்னா பாதிப்பு வரணுங்கிறதுக்காகவே முந்தைய அரசு செயல்பட்டதா எடுத்துக்கிறதா? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மாத்திருவேன், ஒரு சொடக்கு போட்டா மாறுற மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் போதையை ஒழிச்சிருவேன் அப்படின்னாரு. அதை நம்பிதான் மக்கள் பல நபர்கள் சரி இவர் வந்துட்டா ஒரு பெரிய மாற்றம் வரும் போல அப்படின்னு நம்பிதான் தாவேகாவுக்கு மக்கள் வாக்கு செலுத்தவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பொறுப்புக்கும் வந்துட்டாரு. கூட்டணியில பங்கு தரும்னு சொல்லிட்டு திமுகவில் இருந்த பல கூட்டணிகளை இன்னைக்கு தன்னுடைய பக்கம் இழுத்து குதிரை பேதம்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் நடத்தி தான் ஒரு பெரிய ஆட்சியை இன்னைக்கு கட்டமைச்சிருக்கிறாரு. ஒரு மாத காலத்தை மக்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம 40வது நாள் கிட்ட கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை ஆண்டு காலத்துல தமிழ்நாடு சந்திச்ச குற்றங்களை விட இன்னைக்கு இந்த ஒரு மாத காலத்துல நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறத தாண்டி இங்க போதை பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. அதையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி நேற்றைய தினம் கூட 75 வயது இருக்கக்கூடிய மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு, 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு.
இதுவெல்லாம் திமுக ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு சொன்னா நடந்துச்சு, இல்லைன்னா மறுக்கல. ஆனா 5 ஆண்டு காலத்துல ஒரு 10 நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த 1 மாத காலத்துல தாவேகாவினுடைய ஆட்சியில 170க்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஆக்சுவலி தூத்துக்குடியோ, எனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி தான் நினைக்கிறேன், ஒரே வாரத்துல மட்டும் 10 போக்சோ வழக்குல ஏதோ ஒரு நம்பர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதே போல ஒரே தினத்துல 7 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, குழந்தை இறந்தே போச்சு அப்படிங்கறதையும் பாக்குறோம். இப்ப அதுக்கு எதுவுமே ஒரு ரியாக்ஷன்ஸ், இப்ப அதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். தனிநபர் ஒழுக்கம் தான் இதை மாற்ற முடியும், ஒரு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும், அவங்கள்ட்ட வெளில அதிகாரம் இருக்கு, அதை பண்ணணும். இப்ப அது திமுக பண்ண தவறுச்சு அப்படிங்கிறத சொல்லி தான் தாவேகா வந்தாங்க. அது இன்னும் மோசமாகுதா நிலைமை? இப்ப இல்ல, எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலுமே இந்த குற்றங்களை அப்படிங்கறத குறைக்கவே முடியாது. சட்டம் கடுமையாக்கப்பட்டாலும் குற்றங்கள் குறைகிறது நிக்காது. நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நான் ஒரு குற்றம் பண்ணிட்டா வெளில இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த வகையிலுமே பொறுப்பு ஏற்றுக்காது. அப்போ எல்லா குற்றங்களுக்கு பின்னாடியுமே அந்த தனிநபருடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது பிரதான காரணமா தான் இருக்கு. இது திமுக ஆட்சியிலையும் இப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலும் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுல செயல்பட்டாங்க. ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால குற்றங்கள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது. ஆனா தாவேகாவினுடைய ஆட்சியில எல்லா நபர்களுக்குமே ஒரு அசால்ட்டா இருக்காங்க. காவல்துறை அதிகாரி தானே பாத்துக்கலாம், யாருக்கும் எதுவும் தெரியாது, நம்ம மேல என்ன பெருசா ஆக்ஷன் எடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு துணிஞ்சு பண்ணிடலாம், என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்கன்றதை தான் இந்த 1 மாத கால தாவேகாவினுடைய ஆட்சி காலத்துல பார்க்க முடியுது. எத்தனையோ குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி தாவேகாவினுடைய நிர்வாகிகளா இருக்கிறவங்க இந்த குற்றங்களை அதிகமா ஈடுபடுறாங்கன்றதையும் நியூஸ்ல பாக்குறோம். 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன், சேலத்துல கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் 50க்கும் மேற்பட்ட பெண்களோட உடலுறவு கொண்டு அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. பொள்ளாச்சியில நடந்ததுல அதிமுக ஆட்சி காலத்துல அந்த மாதிரி இப்ப தாவேகாவினுடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தின மீடியாக்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுச்சுன்னா 2 நாள் கூட செய்தியா இல்ல. அது சம்பந்தமான தாவேகாவினுடைய முடிவு என்ன, கட்சி ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, இல்லாட்டி சட்ட ரீதியா அவர் கைது செய்யப்பட்டாரா, இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே மறைக்கடிக்கப்படுறதையும் பாக்குறோம். இப்போ அதுதான் நீங்கள் சொன்னது மாதிரி தான். இப்போ ஒரு குற்றம் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியில் வெளிவந்திருக்கு, அதுக்கு நியாயம் கிடைச்சிருக்குங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ அது நியாயம் கிடைப்பதில் ஒரு காலதாமதம் ஆகலாம். அங்கு நம்ம ஒரே நைட்டில் அந்த குற்றவாளி தண்டிக்கிற அளவுக்கான சட்ட விதிமுறை கிடையாது. இப்போ ஒரு மாநில அரசு அப்படி சட்ட விதிமுறையை நிறைவேற்ற முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் லாவே அப்போ நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் அரபு கண்ட்ரிஸ் மாதிரி மாற்றிட்டு போங்கிற ஒரு கேள்வியில் தான் போய் நிற்க முடியும். நம்ம அங்கே வர முடியாது. ஆனால் அந்த குற்றம், நடந்த குற்றம் வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கா, அவங்களுக்கான நியாயம் தாமதமானாலும் கிடைக்கப்பட்டிருக்கிறாங்கிற விஷயத்தையாவது வரணும். ஆனா தாமதமா கிடைக்கிற நீதி அநீதிக்கு சமம், அதுல நான் மாற்று கருத்து சொல்ல. இருந்தாலும் வெளியில வருதானா இப்ப அந்த வெளியவே வராம மறைக்கப்படுதோ அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப வந்திருக்க குற்றம் கூட பெரிதா பேசப்படலை அப்படின்னா அப்ப இது போன்று பல விஷயங்கள் மறைக்கப்படுது. இப்ப கடந்த ஆட்சியில் வெளியில சொன்னாங்க, இப்ப சொல்லலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, திமுகவினுடைய தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நிகழ்வுகள்ல, ஊடக சொகுசு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒருபோதும் கிடைச்சதில்லை. ஏன்னா திமுக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த தேர்தலில் திமுக பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த தோல்விக்கு பின்னால கூட சொல்லப்படுற ஒரு காரணம் என்னன்னா, நிறைய திட்டங்களை கொடுத்துட்டோம்ல, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில தான் ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லா நபர்களுமே இருந்தாங்கன்றதை பார்க்க முடியுது. திமுகவினுடைய தலைவர் கூட சொல்றாரு, இவ்வளவு திட்டத்தை கொடுத்துருக்கோம், அப்படி இருக்கிறப்போ மக்களை எங்களை எப்படி தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, திமுகவினுடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைஞ்சது ஸ்டாலின் அவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு 3 திட்டங்களாவது அவங்களுடைய வீட்டுல பயன் பெற்றவங்க இருப்பாங்க. ஒண்ணு மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லாட்டி இலவச பேருந்து பயணம் செய்யக்கூடிய வகையில இருக்கட்டும், இல்லாட்டி இல்லம் தேடி கல்வி, இல்லாட்டி மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், இந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டத்துல திமுகவினுடைய திட்டங்களால மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. ஆனா இந்த திட்டங்கள் பத்தின செய்திகள் ஊடகங்கள்ல கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா கிடையாது. இன்னைக்கு ஒரு சோஃபால இருக்கிற, சேர்ல இருக்கிற ஒரு துண்டை அகற்றுனா கூட அது செய்தியா வருது இல்ல. ஆனா திமுகவினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட எந்த திட்டங்களும் மிகப்பெரிய அளவுல செய்திகள்லாம் வரல. அதுக்கு காரணம் ஊடக சொகுசுன்றது திமுகவுக்கு கிடைக்கல. இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. திமுகவினுடைய ஆட்சி காலத்துல சின்னதா ஒரு செயின் பறிப்பு நடந்தா கூட பிளாஷ் நியூஸா வந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆட்சி காலத்துல ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் ரேப் பண்ணி அதை கொண்டுட்டு போய் முள்செடியில தூக்கி போட்டு போறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. பெரிய பெரிய செய்திகளா நடக்குது, பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் பிளாஷ் நியூஸ்ல கூட வரதில்லை. அதுக்கு மாறா என்ன பிளாஷ் நியூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் பட்டு சட்டை பட்டு வேஸ்ட் கட்டிட்டு தன்னுடைய மேனேஜர் வீட்டுக்கு போனாரு, முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்களா முதலமைச்சர் இன்னைக்கு கோட்டு இல்லாம தலைமைச் செயலகத்தை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு தலைமைச் செயலகத்துக்கு காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்லயே ஒரு அரசு ஊழியரை போல வேலை செய்யறாரு. அவருடைய கையாலேயே அவர் சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு, அதுவும் அவருடைய வாயை பயன்படுத்தி அவர் சாப்பிடுறாரு.
இந்த நியூஸ்லாம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க இருக்கு. நீங்க பெரிய பெரிய சேட்டிலைட் சேனல்னு எடுத்தாலும் சரி, யூடியூப் சேனல்ஸ்னு எடுத்தாலும் சரி, இதுலயே அட்வான்ஸ்டா இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய ஊடகங்கள், ஒரு மாநிலத்துல ஒரு குற்றம் நடந்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழுதுற இடத்துல இருக்கிறதுன்னு ஊடகங்கள் தான். ஆனா அந்த ஊடகங்கள் எல்லாருமே இன்னைக்கு அன்அபிஷியலா நடிகர் விஜய், அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர், இன்னும் நடிகர் தான் வருது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு PR ஒர்க் பார்க்கக்கூடிய வேலைகளை தான் ஊடகங்கள் செய்தோ அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது ஊடகம் வந்து அப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிற, ஐ மீன் இப்போ முதல்வர் விஜய் அவர்களை மிகைப்படுத்தி பிரமிப்படுத்தி சொல்கிறாங்க, நடக்கக்கூடிய குற்ற நிகழ்வுகளை இதை வந்து சுட்டி காட்டுவதில் ஒரு மெத்தன போக்கில் கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பெரும்பாலும் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஊடகங்களை அவங்க பெரிதாக சந்திக்கிறது இல்லை. இப்போ மினிஸ்டர்லாம் கேட்கும்போது பார்க்குறீங்களா என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்குறோம். இப்போ பேட்டி இப்போ கேட்டால் இது வந்து மேட்டூர் அணை பற்றி ஏங்க குறுகை சாகுபடிக்கு நீர் திறக்கலை அப்படின்னா வினோதமாக பதில் சொல்கிறாங்க, நோ கமெண்ட்ஸுங்கிறாங்க. இப்போ அந்த மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிதளவுல புரிதல் இல்லாதனால அவங்க கையாளுறதே ரொம்ப வினோதமா இருக்கும் பார்க்க. இல்லை, இப்போல்லாம் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து என்டர்டைன் ஆகிறத விட மினிஸ்டர்ஸோட ஸ்பீச்சை கேட்டு என்டர்டைன் ஆகிறது தான் அதிகமாயிருச்சு. ஏன்னு சொன்னால் எந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்குமே அவங்களுடைய துறை சார்ந்த வேலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்படுறாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் புரிதல் இருக்கா, அரசியல் கட்சிகளில் வேலை பார்த்துருக்கிறாரானா எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சீட்டு வழங்கப்படுது, சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு, உடனடியாக அமைச்சரவை பதவியும் அவருக்கு கிடைக்குது. இவ்வளோ கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி இவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைச்சது, கொஞ்சமாவது மக்களுக்கு நன்மை செய்வோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்களான்னு சொன்னால் தாவேகாவினுடைய எந்த அமைச்சர்களுமே அதை செய்யறது கிடையாது. அதையும் தாண்டி நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் நடத்தினா கூட நின்றது தூத்துக்குடியில, ஓட்டு போட்டது தூத்துக்குடி மக்கள், அந்த தொகுதி மக்கள். ஆனா பக்கத்து தொகுதியில இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு எனக்கு ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சதுக்கு நன்றி. ஏன்னு சொன்னா எங்க நின்றோம், யாரு நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல. காரணம், பிரச்சாரம் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சாரம் பண்ணல. ஏன்? தளபதி சொல்லிட்டாரு 234 தொகுதியிலயும் இந்த விஜய் தான் நிக்கிறான், ஓட்டு போடுங்கனால மக்கள் எல்லாரும் போய் விசிலுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. தெரு தெருவா போயிருக்கணும். ஒரு தொகுதி இருக்குன்னா அதுல 100 தெரு இருக்கு அப்படின்னா 100 தெருவுக்கும் ஒரு வேட்பாளர் போனார்னா தான் இந்த தெரு நமக்கானது, இந்த தெருவில் இந்த சமூகம் இருக்கிறாங்க, இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க கிட்ட இந்த வாக்குறுதிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சமாச்சு நாலேஜ் இருக்கும். ஆனா அது எதுவுமே இல்லாதனால எங்க நின்றோம், யாரு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாம பக்கத்து தொகுதியில போயிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயங்களை பண்றாங்க. அதையும் தாண்டி அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு கடைக்கு ஆய்வுக்கு போறாரு. அமைச்சரா இருக்கிறவர், அறநிலைத்துறை அமைச்சருக்கு எவ்வளவோ பணிகள் இருக்கு. முன்னாடி இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் செஞ்சாரு, எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு, எத்தனை கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தினாரு, எல்லாமே பார்த்திருப்போம். இவரு ஒரு முறுக்கு கடைக்கு போயிட்டு ஆய்வு பண்றேன்னு போறாரு. முறுக்கு கடையில ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்து காட்டுறாங்க, அதுல மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்கு. அப்ப இந்த இது வந்து எப்போ மேனுஃபேக்சர் செய்யப்பட்டதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது அந்த கடைக்காரர் முழிக்கிறாரு, எங்க மேனுஃபேக்சர் டேட் தான் அதுல போட்டிருக்கு, அதுக்கு மேல என்னங்க சான்று வேணும்னா இந்த டேட்ல தான் இது மேனுஃபேக்சர் ஆயிருக்குன்றதுக்கு எதுவும் ப்ரூஃப் காட்டுங்க. மேனுஃபேக்சர் டேட்டோட சேர்த்து இந்த டேட்ல தான் இது மேனுஃபேக்சர் ஆக்கப்பட்டதுன்னு ஒரு சர்டிபிகேட்டை வச்சு சப்ளை பண்ணா கூட இந்த சர்டிபிகேட் அந்த டேட்ல தான் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு ப்ரூஃப் என்னன்னு, இப்படி ஒரு அறிவே இல்லாம எப்படி இவங்களா அமைச்சர் ஆனார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியில தமிழ்நாட்டு மக்களை யோசிக்கக்கூடிய வகையில தான் அவரு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிர்வாகிகளையுமே தாவேகாவினுடைய அமைச்சர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே என்ன செய்யறோம், நம்மளுடைய துறை சார்ந்த வேலை என்ன, நாம எப்படி செய்யணும், மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான சித்தாந்தமும் அவங்களுக்கு கிடையாது. எதையும் செய்யணும்ன்ற தேவையும் கிடையாது. ஏன்னு சொன்னா என்ன செஞ்சாலும் லாஸ்டா எங்க தளபதி வருவாரு, முகத்தை காட்டுவாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாரு, நாங்க ஓட்டு போட்டுட்டு போயிருவோன்ற நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான சீரழிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கு திமுகவுடைய திட்டங்கள் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சியினுடைய அந்த அஜாக்கிரதையால ஒரு இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. ஆனால் அதான் இப்போ விவசாயிகளுக்கே அந்த தள்ளுபடியில் வந்து 2வது முறையும் அரசாணை வெளியிட்டாங்க, கொஞ்சம் உயர்த்தி. ஆனால் அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றும்போது இப்போ மறுபடியும் போராட்டம் நடக்குது. போராட்டம் நடந்தாலும் அமைச்சர் சொல்கிறாரு, என் கண்ணுக்குலாம் ஒன்றும் தெரியலையே, அப்படியா போராட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணுக்கு அவர் கண்ணுக்கே தெரில. அப்போ அந்த அளவுக்கு போராட்டமே இல்லை போல இருக்கு. நீங்கள் சொல்கிற பார்த்தா எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அமைச்சருக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தான் மாட்டணும். ஒரு பவர் கிளாஸ் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தூர பார்வை தெரியலையா, கிட்ட பார்வை தெரியலையா, இல்லாட்டி நியூஸ் பேப்பர்ல செய்தி வருது அந்த நியூஸ் பேப்பரை படிக்க தெரியலையா, இல்லாட்டி அது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்கறாங்க, அவங்க கேள்வி கேட்கறது இவருக்கு காதுக்கு கேட்கலையா, இல்லாட்டி காதுல எதுவும் பிரச்சனை இருக்கா, இப்படிங்கிறத அமைச்சர் தான் போய் பார்க்கணும். ஏன்னு சொன்னா விவசாயிகளுக்கு நாங்க முழு தள்ளுபடி பண்ணுவோம்னு தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்க 5000 தான் கொடுப்போம், 50,000 ரூபா தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கணக்குல நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு பேசும்பொழுது விவசாயிகள் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி தானே ஓட்டு போட்டோம்,
திமுக எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்தா அதை செஞ்சிருப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்தவங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இவர் 2500 ரூபாவா கொடுக்குறாருன்னு பெண்கள் ஓட்டு போட்ட மாதிரி விவசாயிகள் சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறாரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு சாட்டை எடுத்து தங்களை அடிச்சுக்கிற அளவுக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு அங்க போராட்டத்தை நடத்துறாங்க. திரைப்படங்களை கத்தி மாதிரியான திரைப்படங்களை வசனம் பேசினாரு. என்ன ஆனாலும் சரி விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு பேசினாரு. ஒரு நிகழ்ச்சியில பேசக்கூடிய நேரத்துல கூட விஜய் அவர் சொல்லியிருப்பாரு, உண்மையிலேயே நமக்கு வாக்கு அளிச்ச நமக்கு சோறு போட்ட விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா கிடையாது. ஏன்னு சொன்னா விவசாயிகள் அவங்களுடைய பயிர் செஞ்சு வச்சதுக்கு கூட அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லாம சிரமப்படுறாங்க. எப்போ ஒரு நடிகரா இருக்கிறப்போ கரியரோட உச்சத்துல இருக்கிறப்போ பேசின விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்து அவங்களுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் வெளில வந்து சந்திக்கல. அந்த விவசாயி பேட்டி கொடுக்குறாங்க, நாயை கூட நல்லா மதிக்கிறாங்க, எங்களை மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு விவசாயி பேட்டி கொடுக்குற அளவுக்கு தான் தாவேகாவினுடைய ஆட்சியில விவசாயிகளுடைய நிலை இருக்கு. சொன்னதையாச்சும் செய்யுங்கப்பானா செய்ய மாட்டாங்க. அந்த அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்டா என் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையா, உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இங்க நாங்க கஷ்டப்படலன்றது அர்த்தமாயிருமா? நீங்க ஓட்டு கேட்டு வரும்பொழுது கூட தான் நீங்க யாருன்னு தெரியல, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இருக்கா? உண்மையிலேயே வீதியில போராடுறாங்க, எம்எல்ஏ யாருன்னே தெரியலங்க, நான் எங்க போவாங்கன்னு கேக்குறாங்க. நடுவுல கூட தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோவில், ஒரு பிரபலமான கோயில்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலுக்கு ஆய்வுக்கு போறாரு. போகக்கூடிய நேரத்துல எல்லாரும் போடுற மாதிரி ஒரு நார்மல் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு லோயரை போட்டுட்டு மூஞ்சில யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மாஸ்க போட்டுட்டு போய் ஆய்வு பண்ணாரு. அப்படி ஆய்வு பண்ண போயும் கூட அவர்கிட்ட விஐபி தரிசனம் வேணும்னா 2000 ரூபாய் காசு தாங்கன்னு ஜிபேல அங்க இருந்து அர்ச்சகர் ஒருத்தர் வாங்கிட்டாரு. சோ இது எதுக்காகன்னு சொன்னா, நீங்க சும்மா போனாலே அவனுக்கு நீங்க அமைச்சர்லாம் தெரியாது, இவர் அறநிலைத்துறை நம்மளுடைய அமைச்சர்லாம் தெரியாது. இதுல மாஸ்க போட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு யாரோ மாதிரி போறேன் வெள்ளை சட்டை போடாமன்னு போறாங்க. சோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு கூட யாருக்கும் தெரியறது இல்லை. அமைச்சரே களத்துக்கு வந்தா கூட இவர் அமைச்சர் தானா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறது இல்லை. இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த ஒரு நிலையில தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. முதல் தடவையா நீங்க தேர்தல்ல வந்தாலே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உங்களை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக்கி இருக்கிறாங்கன்னா இது எல்லாமே எதன் அடிப்படையில? விஜய் சொன்னாரு என் ஆட்சியில ஊழலே இருக்காதுன்னு சொன்னாரு, அதை நம்பி தானே இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க கொஸ்டின் ஆக்குறீங்கல்ல. இப்போ நிச்சயமா இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி தான். இப்போ ஆனால் அமைச்சர் ஆய்வுக்கெல்லாம் போகிறாங்க, இந்த ஆய்வு கொடுமைகளை நம்மளே பார்த்தோம். அமைச்சர் போனால் பரவாயில்ல, கட்சியில் நிர்வாகியாக இருக்கவங்களாம் போயிட்டு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ள வந்தோம் நாங்கள் வந்து அப்படி இப்படிலாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டும் அமைச்சர்கள் போகிறாங்க, ஆய்வு மேற்கொள்கிறாங்க, ஆய்வில் உட்காந்து மூச்சை போட்டு இந்த ஸ்ட்ரக்சர் சார் இவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணி இந்த கட்டணம் பண்ணி இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது சார், அதெல்லாம் இருக்கட்டும் ஃபோட்டோ எங்கே அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஃபோட்டோ தான் பிரச்சனையாகுது. இப்போ அது முதல்வர் விஜய் அவர்களே விரும்ப மாட்டார். நம்ம ஏன்னா அவர் ஆட்சியின் மீது 1000 விமர்சனம் சொன்னாலும் இது அவங்க விரும்ப மாட்டாங்க, அவங்க காதுகளுக்கே செல்லாதுன்னு வச்சுக்கலாமே. ஸ்கூல்லலாம் ஃபோட்டோ வைக்க சொல்கிறாங்க, ஸ்கூல் பசங்கள்கிட்ட போய் அரசியலில் திணிக்கிறாங்க. இப்போ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அரசியலில் திணிக்கிற கல்ச்சரை யாருமே அதை செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் நம்ம அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அது தப்பு தான். அது தாவேகா இனிஷியேட் பண்ணுறாங்க, இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஒரு பேரண்ட்லாம் கொந்தளிச்சு அவரே பேசியிருந்தார், பார்த்தோம் இல்லையா? ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்னு நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓட வேண்டிய சூழல் இருக்கா, இல்லாட்டி இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது ஒரு அமைச்சருடைய பொறுப்பு. அந்த ஆய்வுக்கு தான் பர்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டையினுடைய பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடியவர் ஆய்வுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரியும் பல விஷயங்கள் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இதெல்லாம் ஸ்டாக் இருக்கு, இதெல்லாம் தேவை இருக்கு, இதெல்லாம் இருந்தாதான் மக்களுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், இல்லாட்டி கஷ்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறாரு. படிச்சவர்ல அவரு பேசுறாரு. நம்ம அமைச்சர் அங்க நின்றுகிட்டு அவர் சொல்றதை எதுவுமே கேட்காம இப்படியே சுத்தி சுத்தி தலையை பார்த்துட்டு லாஸ்டா அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு சிஎம் போட்டோ எங்க, அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. ஆய்வுக்கு போனது சிஎம் போட்டோவை தேடியா, இல்லாட்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை கேட்கறதுக்கா? அப்ப அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சருடைய போட்டோ இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு அதை ரிமூவ் பண்ண வச்சுட்டு சிஎமோட போட்டோ இருக்கு ஆனா அது முக்கியமான இடத்துல இல்லை, அதனால அதை அங்க கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய போட்டோக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது தமிழ்நாடே இன்னைக்கு தளபதியோட நாடுதான் அப்படின்னு மாற்றக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த விஷயங்களை செய்யறாங்க. இதை நடிகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயே ஏத்துப்பாரா, அவரே இதை ரசிக்கிறாரா அப்படின்னா அது அவர் சார்ந்த விஷயம், அது நமக்கு தெரியாது. இதையும் தாண்டி குழந்தைகள் கிட்ட எல்லாம் போயிட்டு பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு இந்தாங்க விஜய் மாமாக்கு பிறந்த நாள் அதனால சாக்லேட் வச்சுக்கோங்க, விஜய் மாமாக்கு நன்றி சொல்லுங்க, ஹாய் விஜய் மாமான்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு சாக்லேட்டை கொடுக்கறது, பிஸ்கெட்டை கொடுக்கறது, புக்கை கொடுத்துட்டு அதை வச்சு விஜய் மாமாக்கு நன்றி சொல்லுங்கன்னு வீடியோ எடுத்து அதை ரீல்ஸா போடுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பறைகள், இப்ப நானும் நீங்களும் கூட ஸ்கூல் படிச்சிருப்போம், நம்மளாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய நேரத்துல அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளியா இருந்தாலும் அங்க காந்தி போட்டோ இருக்கும். ஏன்? இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினாரு,
அம்பேத்கருடைய போட்டோ இருக்கும். ஏன் கீழே இருக்கக்கூடிய மக்களும் மேல வரணுன்றதுக்காக சட்ட ரீதியா போராடினவரு. நேருவோட புகைப்படம் இருக்கும். இப்படி யார் யார் போட்டோவோ இருக்கும். எல்லா நபர்களுமே இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அப்ப இந்த இடத்துல நாம புத்தகங்களை எழுதுறவங்க மேல சில குறைகளை சொல்லணும். ஏன்னு சொன்னா ஒரு பெரிய வரலாற்றை இங்க மறைச்சிட்டாங்க. என்ன? இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினவரு, காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றவர், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படக்கூடிய நேரத்துல பாகிஸ்தான் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு அதுக்காக யுத்தம் செஞ்சவர். இப்படிப்பட்ட ஒரு போராளியுடைய வரலாறை இந்த தலைமுறையினருக்கே தெரியாம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகள் மறைச்சிருக்காங்க. யார் அந்த போராளி? எல்லாருக்குமே தெரியுமே அவரை பத்தி தான். யார் சொல்றீங்களா? தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர். அவருக்கு இதுக்கு சம்பந்தம்? ஆமா, அவரு நம்ம ஸ்கூல்ல வைக்கக்கூடிய புகைப்படங்கள் யாருது? சுதந்திரத்துக்காக போராடினவங்க, சட்டத்தை இயற்றின அம்பேத்கர் தானே. அப்ப அப்படிப்பட்ட புகைப்படங்களுக்கு மத்தியில பெரிய பெரிய தலைவர்கள் புகைப்படம்லாம் இருக்கு. நம்மளுடைய தலைவரும் இருக்கட்டும்னே கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய படத்தை வச்சா ரேஷன் கடையில வைக்கலாம். ஏன் இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அரசு ஆஸ்பத்திரியில வைக்கலாம். ஏன் இந்த அரசு ஆஸ்பத்திரியை நடத்துறவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் தான். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவனுக்கு போயிட்டு நீங்க அந்த படத்தை வைக்கிறீங்க. இதனாலதான் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு கூட ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன பதிவுனா, ஒரு அப்பா விஜயுடைய போட்டோவை எடுத்து மேல மாட்டுறாரு. மாட்டக்கூடிய நேரத்துல அந்த சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் கேள்வி கேட்கிறான், அப்ப இந்த நடிகரோட போட்டோ என்னுடைய புக்ல இருந்துச்சு போன மாசம்ன்றதுக்காக தானே என்ன அடிச்ச, ஒரு நடிகன் போட்டோவை ஏன் புக்ல வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு என்ன அடிச்ச, இப்ப இந்த நடிகரோட போட்டோவை எடுத்து என்னப்பா நீ மேல செவுத்துல மாட்டி வைக்கிற கேள்வி வரும்ல. போன மாசம் வரைக்கும் நடிகர், இப்ப திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. போன மாசம் வரைக்கும் அந்த படத்துக்கு நான் தடை பண்ணியிருந்தேன். இப்ப அந்த படம் என் வீட்டு வாசல்ல இருக்கும், என் ஆபீஸ்ல இருக்கும், எங்க அப்பா வேலை செய்யற அலுவலகத்துல இருக்கும்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்படிலாம் வச்சு தலைமையை திருப்திப்படுத்தணும், இப்படிலாம் பண்ணி ஒரு 100 லைக் வாங்கணும், 100 கமெண்ட் வாங்கணும், 100 ஃபாலோவர்ஸ் வாங்கணும். இப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கு. ஏன் அதையும் தாண்டி தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமா தொழில்துறையில இருக்கு. எப்படி வளர்ந்துச்சு? முன்னாடி இருந்த அமைச்சர் TRB ராஜா, அவரு ஏராளமான சிரமங்கள் பட்டு பல வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண வச்சாரு. இங்க ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? குறைஞ்சபட்சம் அவர் என்ன பண்ணாருன்றதை பார்த்தாச்சு பண்ணிருக்கலாம். சி ஜோசப் விஜய் தமிழ்நாட்டை முதலமைச்சரா இருக்கிறாரு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே சலுகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு இழுத்துற முடியும்னு ஒரு அமைச்சர் நினைக்கிறாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்ல முடியும்? 30,000 கோடி 40,000 கோடி லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றவன் உட்காந்து ரீல்ஸ்லயா பாத்துக்கிட்டு இருப்பான் எந்த மாநிலத்துக்கு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுன்னு. அப்ப அந்த கொஞ்சம் அடிப்படை புரிதல் கூட இல்லாதவங்களாதான் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பள்ளிக்கூடங்கள்ல போய் போர்டு வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். நிச்சயமாக அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடங்களில் ஃபோட்டோ வைக்கிறது அது எந்த அரசும் செய்யக்கூடாது. அது யார் செஞ்சாலும் தவறு தான். உடனடியாக இதெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு போனால் தான் அவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் எதிர்கால சிந்தனையை சிதைச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும். நடக்குமான்னு தெரில. இதுல ஏற்கனவே ஒரு வழக்கெல்லாம் கூட போடப்படுது. என்ன, குழந்தைகளை வச்சு அப்ப அதை நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப குழந்தைகளை டார்கெட் பண்றீங்க, குழந்தைகளை வச்சுதான் அப்பா அம்மாவை ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிருக்கீங்கன்றாங்க. இன்னொன்னு, வரக்கூடிய அடுத்த தேர்தல்ல இந்த குழந்தைகள்லாம் தான் ஓட்டு போட போகுது. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல்ல இன்னைக்கு 8th படிக்கிறவன், 9th படிக்கிறவன், 10th படிக்கிறவன் தான் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வரப்போறான். அப்ப அவனை கவர் பண்றதுக்கான வேலையை இன்னைக்கே தாவேக்கா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் பள்ளி மாணவிகளிடம் யார் அதை செஞ்சாலும் தப்பு தான். அது மாற்றப்படணும். அது நிச்சயமா மறுக்கப்படணும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி பிரதர். நன்றி.